Welcome students, this is an online class from Subhash Matri Higher Secondary School. 4th Standard Social, Lesson 2, Physical Features of Tamil Nadu. In this last class, we have seen about the mountains in Tamil Nadu, isn't it? Next one, today topic is plateaus. Okay, so this is page number 109. Plateaus, P-L-A-T-E-A-U-S, plateaus. There are the three plateaus in Tamil Nadu, namely Paramahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. Okay, so Tamil Nadu totally three plateaus are having. Okay, so first one is Paramahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. There are many small hills between these plateaus. ஸோ இந்த பிளேட்யூஸ்க்கு நடுவில் நிறைய ஸ்மால் ஹில்ஸஸ்லாம் இருக்குமா. ஓகேவா, ஹில்ஸ்னால் தெரியும் இல்லையா. ஸோ ஹில்ஸ் வந்து மவுண்டெயினோட ஹைட் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதான் ஹில்ஸஸ். தெர் ஆர் மெனி ஸ்மால் ஹில்ஸ் பிட்வீன் தீஸ் பிளேட்யூஸ். இந்த பிளேட்யூஸ்க்கு நடுவில் நிறைய ஸ்மால் ஹில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Sennimalai is one among those hills in Erode. So Erode is one of the plateau. So சென்னிமலை அப்படிங்கிற ஹில் வந்து ஈரோடில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பிளெயின்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் என்னென்னா பிளெயின்ஸ். Plains in Tamil Nadu can be divided into river plains and coastal plains. Plains means சமவெளி. ஓகேவா, ஸோ நம்ம இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ரிவர் பிளெயின்ஸ். ஓகேவா, ஸோ அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிளெயின்ஸை டூவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரிவர் பிளெயின்ஸ் அண்டு கோஸ்டல் பிளெயின்ஸ். Let's see the river plains. River plains. Rivers Palar, Cheyyar, Pennar and Vellar form the northern plains. ஸோ நார்தர்ன் பிளெயின்ஸிலிருந்து என்னென்ன ரிவர்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாலார், செய்யார், பெண்ணார் அண்டு வெள்ளார். ஓகேவா, இந்த மிடில் ரிவர் பிளெயின் இஸ் ஃபார்ம்டு பை காவேரி அண்ட் இட்ஸ் ட்ரைபியூட்டரிஸ். ஓகேவா, ஸோ மிடில் ஆஃப் த தமிழ்நாட்டில் மிடில் பிளெயினில் எந்த ரிவர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா காவேரி அண்ட் இட்ஸ் ட்ரைபியூட்டரிஸ் மீன்ஸ் காவேரியிலேருந்து பிரிஞ்சு வர நிறைய பிரான்ச் ரிவர்ஸ், அதான் என்ன சொல்லுவாங்க ட்ரைபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர் வைகை அண்ட் தாமிரபரணி ஃபார்ம் த சதர்ன் பிளெயின்ஸ். நம்மளோட சதர்ன் பிளெயின்ஸில் எந்தெந்த ரிவர்லாம் ஓடுதுன்னா வைகை அண்டு தாமிரபரணி. தாமிரபரணி இஸ் ஃபேமஸ் ஃபார் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், isn't it? ஸோ வைகை அண்ட் தாமிரபரணி இந்த சதர்ன் பிளெயின்ஸ். ஓகேவா, ஸோ நார்தர்ன் பிளெயின்ஸில் 4 ரிவர்ஸ் இல்லையா, பாலார், செய்யார், பெண்ணார் அண்ட் வெள்ளார். இந்த மிடில் ஆஃப் த தமிழ்நாடு ஹேவிங் காவேரி அண்டு ட்ரிபியூட்டரிஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு சதர்ன் பிளெயின்ஸ் ஹேவிங் வைகை அண்டு தாமிரபரணி ரிவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ரிவர் செய்யார் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் ரிவர் பாலார். ஸோ இந்த செய்யார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செய்யார் வந்து எதோட ட்ரைபியூட்ரி, எதோட கிளை ஆறு, எந்த ஆறுலேருந்து இது பிரிஞ்சு வருது, எந்த ரிவர்லேருந்து பிரிஞ்சு வருதுன்னா இந்த பாலார் ரிவர்லேருந்து. ஓகேவா, it is a seasonal river that flows through the district of திருவண்ணாமலை. ஸோ இது வந்து ஒரு சீசனல் ரிவர்ஸ், அதாவது மழை பெஞ்சாதான் இந்த ரிவர் வந்து நல்லா ஃபுல்லாகி ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிவர் எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வழியாக தான் இந்த செய்யார் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, see this picture. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம தமிழ்நாடு மேப்பு, இதில் ரிவர்ஸ் அண்ட் வாட்டர்ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பார்க்கலாம். ஸோ நார்தர்ன் பிளெயின்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம், பாலார், செய்யார், நெக்ஸ்ட்டு பெண்ணார் அண்டு வெள்ளார், isn't it? வெள்ளார். ஸோ இதில் பாலார், ஸோ திஸ் இஸ் அ மெயின் ரிவர். ஓகேவா, பாலார். ஸோ இந்த பாலாரோட ட்ரைபியூட்டரி தான் என்னது, ட்ரிபியூட்ரி தான் இந்த செய்யார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பெண்ணார். ஸோ இது பெண்ணாருக்கு வந்து எந்த ஒரு ட்ரிபியூட்டரியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வெள்ளார். ஸோ தீஸ் ஆர் த நார்தர்ன் பிளெயின்ஸ் ரிவர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மிடில் ஆஃப் த தமிழ்நாடு. ஸோ இது வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ், ஹியர் சதர்ன் பிளெயின்ஸ். இந்த மிடில் ஆஃப் த
தமிழ்நாடு ஹேவிங் காவேரி ரிவர். ஸோ காவேரி ரிவரில் தான் நிறைய ட்ரைபியூட்டரிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய அதுலேருந்து தான் நொய்யல் ஆறு, பவானி ஆறு, ஸோ இது மாதிரி நிறைய ரிவர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போகுது. ஓகேவா? ஸோ காவேரி இஸ் த மிடில் ஆஃப் த தமிழ்நாடு பிளெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சதர்ன் பிளெயின்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? வைகை அண்டு தாமிரபரணி ரிவர். ஓகேவா? ஸோ வைகை அண்ட் தாமிரபரணி இஸ் இன் சதர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஹாவ் யூ கிளியர் இன் திஸ்? ஸோ செய்யார் செய்யார் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக போகுதுன்னா திருவண்ணாமலை. ஓகேவா? ஸோ ஹியர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் இந்த செய்யார் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ ரிவர் பிளெயின்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? கோஸ்டல் plains of Tamil Nadu are also called Cholamandalam plains, which extend from Chennai to Kanyakumari. So coastal plains means seaக்கு பக்கத்தில் கடற்கரை நகரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னா கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து எங்கே வர இருக்குன்னா சென்னை டு கன்னியாகுமரி வரை இருக்குது. ஓகேவா? சென்னை டு கன்னியாகுமரி வரை. ஸோ இந்த இந்த கோஸ்டல் பிளெயின்ஸை நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழமண்டலம் பிளெயின்ஸ். ஸோ சோழா கிங் வந்து அந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணதுனால அது சோழமண்டலம் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து எங்கே வர ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா சென்னை டு கன்னியாகுமரி. சென்னை டு கன்னியாகுமரியில் அந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே சீஸ் இருக்குது, கோஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதான். ஸோ see this picture. ஸோ இந்த எல்லோ பேல் கலரில் ஷேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ இந்த ஓரம் எல்லாமே கோஸ்டல் பிளெயின்ஸ் தான். ஸோ இந்த ஓரத்தில் எல்லாமே கடற்கரை ஓரங்கள் இல்லையா? ஸோ அதான் என்னென்னு சொல்கிறோன்னா கோஸ்டல் பிளெயின்ஸ். ஓகேவா? கன்னியாகுமரி வரை நம்ம தமிழ்நாடோட கோஸ்டல் பிளெயின்ஸ் ஏரியாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோஸ்ட். ஓகேவா? கோஸ்ட்னா எல்லைகள். ஓகேவா? கோஸ்ட்னா எல்லைகள். தமிழ்நாடு ஹேஸ் த தேர்ட் லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் இன் இந்தியா. நம்மளோட இந்தியாவிலே சரியா? இந்தியாவிலேயே தேர்ட் லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஓகேவா? இந்த கோஸ்டல் ரீஜியன் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. நம்ம கோஸ்டல் லைன் எங்கேருந்து எங்கே வர ஸ்ப்ரெட் ஆகிருக்கு? சென்னை டு கன்னியாகுமரி. isn't it? பாம்பன் ஐலாண்ட் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் ராமநாதபுரம். It separates Gulf of Mannar and Palak Strait. 13 districts share the coastal lines. ஸோ இந்த பாம்பன் ஐலாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் இந்த சைடு பாம்பன் ஐலாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு, அது எதோட பார்ட் அப்படின்னா நம்மளோட ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட பார்ட்டு தான் அந்த பாம்பன் ஐலாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட்ஸ் செப்பரேட் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாலக் ஸ்ட்ரெயிட். இங்கே மன்னார் வளைகுடா அப்படிங்கிற அந்த கல்ஃப் ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது அதுலேருந்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கா? ஸோ இது எல்லாமே இதிலேருந்து செப்பரேட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு 13 districts share the coastal lines. ஸோ இந்த கோஸ்டல் லைன்ஸை ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுது அப்படின்னா 13 டிஸ்ட்ரிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. ஸோ இதை மாதிரி கவுண்ட் பண்ணால் இந்த கோஸ்டல் லைன்ஸை எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஷேர் பண்ணுது அப்படின்னா 13 டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுது? ஷேர் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நோட்டபிள் பீச்சஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர். ஸோ ரொம்ப ஃபேமஸான நம்ம நோட் பண்ணுற பீச்சஸ் இருக்கு இல்லையா? ரொம்ப ஃபேமஸான பீச்சஸ் அது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மெரினா பீச், த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச் இன் த வேர்ல்டு. ஸோ நம்மளோட வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் எதுன்னா இந்த மெரினா பீச் தான். ஓகேவா? ஸோ மெரினா பீச் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு. ஓகேவா? வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இது மெரினா பீச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வீவ். ஸோ இந்த ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற பீச் எது அப்படின்னா அந்த ராமேஸ்வரம் பீச் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ்
beautiful views and sunrise and sunset over the water. ஸோ இந்த கன்னியாகுமரியில் எதுக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த சன்செட் சன்ரைசஸ் எல்லாமே அதோட வியூஸ் பார்க்குறதுக்கு அந்த இடத்துல அழகாக இருக்கும். ஸோ வாட்டருக்குள்ளே அந்த சன் வந்து மறைகிறது, வாட்டர்லேருந்து ரைஸ் அப் ஆகிறது, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கன்னியாகுமரி பீச்சில். ஓகேவா? ஸோ நோட்டபிள் பீச்சஸ் இதெல்லாம் மெரினா பீச் இன் சென்னை, ராமேஸ்வரம் பீச் அண்ட் கன்னியாகுமரி பீச். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், this is page number 110. Next one, do you know? Pamban Bridge in Rameshwaram is India's first sea bridge, opened in the year 1914. So Pamban Bridge, do you see this? எஸ், நிறைய பேர் அதுக்கு டூர் போயிருப்பீங்க இல்லையா, ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பிரிட்ஜு. ஸோ எந்த பிரிட்ஜுமே என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பிரிட்ஜ். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சி பிரிட்ஜு இது தான். ஓகேவா? எப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயர் 1914. ஓகேவா? ஸோ அப்போமே இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு on this is your activity. You have to do this activity on the district map of Tamil Nadu. Shade any 3 coastal districts of Tamil Nadu. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சென்னை டு கன்னியாகுமரி, அதில் அந்த சைடு கோஸ்டல் லைன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் எனி 3 டிஸ்ட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஆன் த டிஸ்ட்ரிக்ட் மேப் ஆஃப் தமிழ்நாடு ஷேட் எனி 3 கோஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, another one, do you know? Droogs are steep rocks. Rock Fort is a famous droog in திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. ஸோ ட்ரூக்ஸ் ஆர் ஸ்டீப் ராக்ஸ். இந்த ஸ்டீப் ராக்ஸ்னால் வேர்ட்டிக்கலாக இருக்கும், அதாவது எந்த ஒரு ஃப்ளாட்டாகவே இல்லாமல் நல்ல செங்குத்தாக இருக்கும். ஓகேவா? நல்ல செங்குத்தாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டீப் ராக்ஸ், ட்ரூக்ஸுங்கிறது. ராக் ஃபோர்ட் இஸ் அ ஃபேமஸ் ட்ரூக் இன் திருச்சிராப்பள்ளி. ராக் ஃபோர்ட் இந்த திருச்சி மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திருச்சியில், இது வந்து திஸ் இஸ் அ ராக் ஃபோர்ட் இன் திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? திருச்சியில் இந்த ராக் ஃபோர்ட் இஸ் அ ஃபேமஸ் ட்ரூக். ஓகேவா? ட்ரூக்குக்கு இதுதான் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு. ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா திருச்சியில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டர் ஃபால்ஸ்லாம் எங்கே இருக்குது, நம்ம குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு ஐந்தருவி, ஸோ இது மாதிரி ஓல்டு ஃபால்ஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் த தமிழ்நாட்டில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ் இஸ் அன் ஏரியா வேர் த ரிவர் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் ஃப்ரம் அ மவுண்டெயின். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஸோ மவுண்டெயின்லேருந்து ஃப்ளோஸ் டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ ரிவர் வாட்டர் தான் மவுண்டெயின்லேருந்து மேலேருந்து கீழே விழுது, அதுக்கு பேர் தான் என்னது, வாட்டர் ஃபால்ஸ். I repeat, waterfalls is an area where the river water flows down. எந்த வாட்டர் தான் மேலேருந்து கீழே விழுது, ரிவர் வாட்டர் ஃப்ளோஸ் டவுன் ஃப்ரம் அ மவுண்டெயின். எங்கேருந்து, ஃப்ரம் அ மவுண்டெயின்லேருந்து விழுது. ஸோ தட் இஸ் கால்டு வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு has several waterfalls. So தமிழ்நாட்டில் some waterfalls are having, some of them are. ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். The first one is Hokenakal waterfalls. ஓகேவா? This is a famous waterfalls in our தமிழ்நாடு. ஓகேவா? Hokenakal waterfalls is located in Dharmaburi on the river Kaveri. ஸோ இது எந்த ரிவர்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தர்மபுரி காவேரி ரிவர்லேருந்து. ஓகேவா? ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் நோன் ஃபார் bathing areas, boat rides and attracts many tourists all round the year. ஸோ இது வந்து ஒரு அதாவது இயர் ஃபுல்லாகவே இது ரொம்ப ஃபேமஸான
ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாத்திங் ஏரியாஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு போட் ரைட்ஸ் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸில். நெக்ஸ்ட்டு அட்ராக்ட்ஸ் மெனி டூரிஸ்ட் ஆல் ரவுண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குற்றாலத்தில் சீசன்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணோம், அந்த குற்றாலத்தில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா. பட் இங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸில் எப்போதுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இப்படி தான் பொங்கி வழியும். ஸோ திஸ் இஸ் த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே போட் ரைட் போகலாம், பாத்திங்க்கு இங்கே ஏரியாஸ் வந்து செப்பரேட்டாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல் ஓவர் த இயர், ஸோ இயர் ஃபுல்லாகவே இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிவிட்டு போவாங்க ஓகேவா. சே திஸ். ஸோ இந்த காவேரி ரிவர் வந்து ரொம்ப ஃபர்டைல் ரிவர் இல்லையா, ஸோ அந்த ரொம்ப வளமான ரிவர் இல்லையா. ஸோ அதனால் இந்த வாட்டர் ஃபால்ஸில் எப்போதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு அவர் ஃபேமஸ் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. we will see the குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ். குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் located in தென்காசி. வேர்? தென்காசி ஓகேவா. இட் இஸ் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆன் த ரிவர் சித்தார். ஸோ நம்ம குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா சித்தார் ஓகேவா. சித்தாரில் இருந்தால் இது ஃபார்ம் ஆகுது. There are a total of 9 falls of which பேரருவி, ஐந்தருவி and புலியருவி ஆர் த மோஸ்ட் ப்ராமினன்ட். ஸோ இங்கே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நம்ம குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டோட்டல் 9 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான் ஓகேவா. ஸோ நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹவு மெனி வாட்டர் ஃபால்ஸ் ஆர் ஹேவிங் 9 வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதில் ரொம்ப மோஸ்ட் ப்ராமினன்ட் வாட்டர் ஃபால்ஸ் எதெல்லாம் அப்படின்னா பேரருவி, ஐந்தருவி அண்ட் புலியருவி ஓகேவா. see this is a ஐந்தருவி இன் குற்றாலம் ஓகேவா. ஐந்தருவி. நெக்ஸ்ட்டு ஸோ குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட்டட் இன் வேர்? தென்காசி ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுருளி வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. சுருளி வாட்டர் ஃபால்ஸ். சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில்? தேனி டிஸ்ட்ரிக்டில். ஹியர் த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் ராக் ஸ்டெப்ஸ். ஸோ இது எங்கே இருந்து வருது அப்படின்னா ராக் ஸ்டெப்ஸில் இருந்து அப்படி அழகாக விழுமா. அதோட வீவ்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸில் ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட பேரண்ட்ஸோட எப்போவாவது போக முடிஞ்சால் அந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அதோட வீவ்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அந்த ராக்ஸோட ஸ்டெப்ஸில் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், அதோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சரியா. சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வேர்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம்? ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் and the last one வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா. இந்த ஃபால்ஸ் இஸ் சரவுண்டட் பை ஃபாரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ். ஸோ இந்த வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸை சுற்றிலும் எப்படி இருக்குமா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குமா. அப்போ ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ஃப்ரெஷ் ஏரோட ரொம்ப அதோட வியூஸ் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு people are allowed to take natural bath here. ஸோ இங்கே வந்து நேச்சுரல் பாத் மீன்ஸ் ஸோ அதை சுற்றிலும் நிறைய ஃபாரஸ்ட் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட் இருந்தாலே நிறைய மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மெடிசினல் பிளான்ஸை அது வழியாக வருகிற அந்த வாட்டர் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப மெடிசினல் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் அதில் பாத் பண்ணுறதும் நேச்சுரல் பாத்தாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலோ எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் அந்த வாட்டரே எப்படி இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெடிசினல் வேல்யூவோட ரொம்ப ஹெல்தியான வாட்டராக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாத்தே எப்படியா நேச்சுரல் பாத்து. ஸோ இங்கே வந்து பீப்புள்ஸை அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா குளிக்கிறதுக்கு. வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம்? ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ், குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ், சுருளி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஓகேவா. ஹாவ் யூ clear in this? Okay, next we will see some questions for you. Try to answer. The first question is, name some important rivers in Tamil Nadu. Students, do you know this? Yes,
What is that? Tamarabarani, Palar, Kaveri, isn't it? So next question, where is Kutralam waterfalls located? So Kutralam waterfalls எங்க இருக்கு? Yes, very good, in Tenkasi. Kutralam waterfalls located in Tenkasi. Very good, very good. Next, climate of Tamil Nadu. So நம்ம தமிழ்நாடோட climate பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், we will see. ஓகேவா? தமிழ்நாடு experiences tropical climate and there is very little difference between summer and winter. ஸோ நம்மளோட தமிழ்நாடு வந்து ஒரு tropical climate இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஒரு ட்ராபிக்கல் கிளைமேட்னா கொஞ்சம் வெப்பமண்டலமாக இருக்கும். ஸோ இதில் வந்து சம்மருக்கும் வின்டருக்கும் லிட்டில் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஹை டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, லிட்டில் டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த டெம்பரேச்சர் டியூரிங் சம்மர் கேன் ரைஸ் அப் டு 40 டிகிரி செல்சியஸ். 40 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம டியூரிங் சம்மர் டைம், ஓகேவா, சம்மர் டைமில் நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். டியூ டு இட்ஸ் லொக்கேஷன் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்சஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர் வித் மைல்டு வின்டர். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஹியூமிட் வெதர், அதாவது ரொம்ப ஈரப்பதமான சூழ்நிலை நிலவும். சரியா? நெக்ஸ்ட்டு, அந்த இயரில் ஒரு மைல்டு வின்டர் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஜம்மு காஷ்மீரில் இருக்க மாதிரி ரொம்ப நடுங்கிற மாதிரி குளிரும் இருக்காது. சம்மர் டைமில் ரொம்ப இப்போ டெசர்ட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டான வெதரும் இல்லை. மைல்டு வின்டர் அண்டு மைல்டு சம்மர் தான் நம்மளோட த்ரூ அவுட் த இயரில் நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஸ் அண்ட் ஆஃபன் ஃபேஸஸ் ட்ராட் இஃப் மான்சூன் ஃபெயில்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த பருவகால மழைகள். ஓகேவா? மான்சூன் ரெயின்ஸ் அப்படின்னா பருவகால மழைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பருவகால மழையை வச்சு தான் நம்மளோட தமிழ்நாடு வந்து ரொம்ப மைல்டு வின்டராகவும் சம்மராகவும் இது வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன சீசன்ஸ்லாம் எந்தெந்த மந்த்ஸில் இருக்குது அப்படிங்கிறத we will see. வின்டர் சீசன் January to February. So now January, isn't it? So ஜான்வரியில் எந்த சீசன்? வின்டர் சீசன். January to February வின்டர் சீசன். நெக்ஸ்ட்டு, சம்மர் சீசன். சம்மர் சீசன் எப்போன்னா ஃபெப்ரவரிக்கு அடுத்து மார்ச் இல்லையா? ஸோ மார்ச் டு மே எப்போதுமே சம்மர் சீசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சவுத் மீன்ஸ் தென், வெஸ்ட் மீன்ஸ் மேற்கு, மான்சூன் மீன்ஸ் பருவமழை. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எந்த மந்த்லன்னா ஜூன் டு செப்டம்பர். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் மந்த் இருக்கு இல்லையா? ஸோ ஜூன் டு செப்டம்பர் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த வடகிழக்கு பருவமழை. ஓகேவா? ஸோ இந்த மான்சூன் வந்து எப்போன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா? டிசம்பர். ஸோ அந்த டிசம்பர் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா? ஹாவ் யூ கிளியர் இன் திஸ்? ஸோ வின்டர் சீசன் எப்போ? January to February. சம்மர் சீசன் March to May. சவுத் வெஸ்ட் மான்சூன் June to September. நார்த் ஈஸ்ட் மான்சூன் October to December. ஓகேவா? லெட்ஸ் see the some questions. Try to answer. During which months does the state receive rainfall from southwest monsoon? ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனில் எப்போ அந்த ரெயின்ஃபால் வந்து வரும்? சவுத் வெஸ்ட் மான்சூன் எந்த மந்தில்? வெரி குட், ஜூன் டு செப்டம்பர். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு, டிஸ்கிரைப் த வெதர் ஆஃப் தமிழ்நாடு இன் அ சென்டென்ஸ். நம்ம தமிழ்நாடோட வெதரை வந்து இன் அ சென்டென்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ டிஸ்கிரைப் பண்ணணும். லெட்ஸ் see the answer. ஓகேவா? ஸோ ஹாவ் யூ கிளியர் இன் திஸ்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், do you know? Tirthani recorded the all-time highest temperature of 48.6 degrees Celsius in May 2003.
ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற திருத்தணி அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 48.6 டிகிரி செல்சியஸாக. இங்கே பார்த்தோம் நம்மளோட சம்மர் டைம், அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகபட்ச சம்மர் டைம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 40 டிகிரி செல்சியஸ் தான். மேக்ஸிமம் 41, 42 அப்படி போகும். பட் இந்த மே 2003ல் எவ்வளோ டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கான்? 48.6 டிகிரி செல்சியஸாக. ரொம்ப தாங்க முடியாத டெம்பரேச்சர், ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னால் இது வந்து நம்மளோட திருத்தணியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது யார் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? மெட்டியரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், IMD. ஸோ இவங்க வந்து அந்த ரெக்கார்டில் அந்த சோர்ஸஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ஸ்டடி ட்ரை டு ஆன்சர் கொஷின்ஸ். ஓகேவா? வேர் டு த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட்? ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் எங்கே மீட் பண்ணுது? இன் நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? நீல்கிரி ஹில்ஸில் தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேம் எனி 2 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற எனி 2 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கேட்டிருக்காங்க. இதில்னா முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேவா? யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ். நெக்ஸ்ட் ஒன். Next question is name some important rivers in Tamil Nadu. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இதெல்லாம் காவேரி, பெண்ணார், செய்யார், பாலார், வைகை and தாமிரபரணி. Isn't it? Next, where is Kutralam waterfalls located? Yes, Tenkasi. Isn't it? Next, the last question is during which months does the state receives rainfall from southwest monsoon? ஸோ எந்த மந்தில் நம்மளோட ஸ்டேட் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா இந்த மந்த் ஜூன் டு செப்டம்பர். ஓகேவா? யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் கொஷின் அண்ட் complete the note in the lesson 2. ஓகேவா? I will send the PDF. You have to study and complete the note. Kindly send your homework to the classroom app. ஓகேவா? Thank you.